அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான். சண்டே எனக்கு லீவா, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு டியூட்டி பார்த்திங்கன்னா குப்பை கொட்டுறது தான். அப்படின்னாத்தா தான் எப்போயுமே அந்த வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இன்ஷாஅல்லாஹ் ரம்ஜான் இல்லை, அதனால நோம்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. கடகடன்னு போயிடுச்சு எப்போயும் விட. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அஃபீனம்மா இன்றைக்கி நோன்பு வைக்கல, அதனால் அவருக்கு காலையில் மேகி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். மேகி செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. பிள்ளைங்க வந்துட்டு எப்போயாவது கேட்கும் போது சரின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு செஞ்சு கொடுத்துட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்குமே. இன்றைக்கி 2 பேருக்குமே ஹேர் வாஷ் பண்ணணும். நம்ம அஃப்ரா குட்டிக்கும் சரி அஃப்ரீன் அம்மாவுக்கும் சரி. காலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அஃப்ரீனத்தா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள அமுச்சு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ தான் நம்ம வீடு க்ளீன் பண்ணனால ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ண தேவையில்லை. சும்மா மேலோட்டமாக கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். உளுந்து வடை செஞ்சு கேட்டிருந்தாங்க நோன்பு திறக்கிறதுக்கு அஃப்ரீனோட அத்தா. அதனால் உளுந்து இந்த ஷாம்பு வந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ கொஞ்ச நாளாக. டேண்ட்ரஃப்லாம் எல்லாமே இருக்கா, அதனால் அது கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். பால், முக்கியமான விஷயம் பால். இது பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருந்துச்சு அந்த கோல்ட் காஃபி 9 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் மில்க் மேடும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு புட்டிங் செய்ய போகிறேன்னா அதனால தான் இந்த வீடியோவில் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம், அப்போ தான் நல்லா இருக்குமா. கடலப்பருப்புனா ஒரு 1 or 2 hours முன்னாடி ஊற வச்சா போதும். உளுந்துன்றனால கொஞ்சம் சீக்கிரமாக ஊற வச்சுட்டேன். ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு அங்கிட்டெல்லாம் நல்லா தூசி தட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். பெட் கவரெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட் நமக்கு. அப்புறம் அஃப்ரா குட்டிக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த அம்மா பாருங்கள் ட்ரையரில் என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. தள்ள அப்புறம் முடிய காமி. அஃப்ரா குட்டி வந்துட்டு இந்த ட்ரையரில் கூலர் வைப்போம்ல, அதில் தான் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஹீட் ப்ராசஸ் வச்சோன்னு வைங்களேன், அவ்வளோதான் கடுப்பாகிடுவாங்க. அவளுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு போல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால பிள்ளைங்க தலை குளித்தாலும் வேர்த்துருது சட்டுன்னு. அதனாலே 2 பேருக்குமே ட்ரையர் போட்டு விட்டுட்டேன். சீக்கிரமாகவும் காஞ்சிரும்ல. அதனால அஃப்ரா குட்டியோட கொலுசு பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு ஒத்த காலில் கொலுசு இல்லைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த கொலுசும் நான் மாற்றலான்னு இருக்கேன். ஏன்னா அவள் பிறந்தப்போ வாங்கினது அஃப்ரா குட்டிக்கு. அந்த கொலுசு ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு, காலையுமே நிற்க மாட்டேங்குதான். அதனால அப்புறம் நம்ம ரம்ஜானுக்கு எடுத்துருந்தோம்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கட்டில் கீழே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இப்போ அந்தந்த இடத்துல செட் பண்ணி வைக்கணும். அதில் இருக்கிற கவரெல்லாம் ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும். இல்லைன்னு வைங்களேன் பெருநாள் அன்றைக்கி அதுவும் ஒரு குப்பையாக சேர்ந்துடும். கிச்சன்லாம் ஒரு மாதிரி குப்பையாக தான் இருக்கும். ஃபுல்லாக நீட் பண்ணணும். இந்த நைட்டி பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு எடுத்தது எங்கள் மச்சி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த நைட்டியும் இந்த ஷூவும். அதை பார்த்தோன்னே நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரே ஹேபிட் என்னது, பார்த்தோன்னே அதை பிடிக்கிட்டு போய் போட்டு பார்ப்பாளுங்கள. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷாலை தான் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. ஷால் பார்த்திங்கன்னா நான் வீராஸில் தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா அஃப்ரா குட்டிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவள் சைஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸு, ஆனாலுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஃபீனம்மா கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பிடிச்சி தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். போட்டு பார்த்துட்டு அந்த கவரெல்லாம் எடுத்து போட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. மேடம் குளிக்க வச்சனால நல்லா சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. துவைச்ச துணி அப்படியே கையோட கையாக காய போட்டுட்டேன். இங்கிட்டு நான் பெட்ஷீட்லாம் காய போட மாட்டேன். நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் ரூம் இருக்கும்ல, அங்கேயே காய போட்டுக்கிடுவேன். மொட்டை மாடிக்கெலாம் ஏறி போய் காய போட்டு அதை எடுத்துகிட்டு வர கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அலுப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ரம்ஜான் ஸ்டார்ட் அப்போ நல்லா டீப் க்ளீன் பண்ணனால இப்போ அங்கே அப்படி அப்படியே தொடச்சிட்டு அப்படி அப்படியே வச்சுட்டேன். அதுவுமே ரொம்ப தூசியெல்லாம் ஆகலை. நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறனால ரொம்ப தூசியெல்லாம் ஆகலை. கிச்சனையும் அழகாக நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இஃப்தாருக்கு ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கடல் பாசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். செல்ஃப்லேயுமே பார்த்திங்கன்னா பேப்பர் எதுவும் மாற்றலை. திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தொடச்சிட்டு அப்படியே வச்சாச்சு. ஒட்டடை மட்டும் அடித்தேன். ஃபேன் துடைக்கிறது, இந்த ஒட்டரை அடிக்கிறது, ஜன்னலை தூசி
தட்டுறது இந்த மாதிரி வேலை இருக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் பிள்ளைங்களோட டாய்ஸ் அங்கங்கே எடுத்து போட்டிருப்பாங்களே நம்ம வீட்டில், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வச்சுட்டு இருந்தேன். முக்கியமான வேலை இப்போ என்ன இருக்குன்னா இந்த துணி மடிக்கிற வேலை. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். மணி ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் அப்படியே நமாஸ் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ளீன் பண்ணிட்டோம். நல்ல வைப்க்காக ஒரு சாம்பிராணி போடணும்ல, அது எப்பயும் போடுறது தான். சாம்பிராணி போட்டு போட்டு இந்த பிளேட்டே அது கலரே மாறி போச்சு. சாம்பிராணிக்குனே அந்த பிளேட்டை வச்சுட்டேன். சரி வாங்க இப்போ வந்துட்டு நான் என்ன சகருக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, சகருன்ட்டு பார்த்தீங்களா, நோம்பு திறக்கிறதுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இங்கிட்டு நோம்பு திறக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நோம்பு திறக்க ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அஃபீனாத்தை வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை அண்ணன் சொன்னாங்க எல்லோரும் ஒன்றா நோம்பு திறக்கலாம் அம்மா வீட்லேயே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் லீவில் இப்போ தான் இருப்பேன்ல, நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்ஷால்லா நோம்பு இருக்காது, அதனால் ஒன்றா திறக்கலான்னு சொன்னாங்க. சரி ஊற வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல, அதனால் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஃபின் வந்துட்டு இந்த புட்டிங் ரொம்ப நாளாக செஞ்சு கேட்டுட்டு இருந்தா. தேங்காய் பால் நான் ஃபஸ்ட்டு ஒரு லீவில் செஞ்சுருந்தேன்ல, அதுலேயும் இது பாலில் செய்வேன். சில பேருக்கு பாலில் செய்தால் அவ்வளோவா இஷ்டம் இருக்காது, ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் க்ரீம் மில்காக ஆரஞ்சு மில்க் தான் எடுத்திருக்கேன். தண்ணி வந்துட்டு கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன். அது பொங்குற அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகணும்னு சொல்லுவாங்களா பாலில், அந்தளவுக்கு தான் தண்ணி எடுத்து ஊற்றி குக் பண்ண விட்டுருக்கேன். அது பொங்குறதுக்குள்ளே இங்கிட்டு உளுந்தையும் அரைச்சிட்டு வந்துடலான்னு உளுந்து அரைக்க போகிறேன். உளுந்து மிக்சியிலே அரைச்சிருவோம். எங்கள் அம்மாலாம் கிரைண்டரில் அரைப்பாங்க, ஆனால் நான்லாம் மிக்சியில் அரைச்சிருவேன். நம்ம மிக்சியை அரைச்சிரும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த உளுந்து வடையில் கூட. நான் சொல்கிறேன், நான் பண்ண மிஸ்டேக்கும் சொல்கிறேன், நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சா, தண்ணி வந்துட்டு ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி நம்ம மிக்சி எந்த அளவுக்கு கட்டியாக அரைக்குமோ அந்தளவுக்கு கட்டியாக அரைச்சிக்கரலாம். அதுக்குள்ளே எங்கிட்ட பாலும் பொங்கிருச்சு. கடல் பாசி வந்துட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தேவையில்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம கை இருக்கும்ல அதில் பாதி இருந்தாலே போதும் ஒரு பாக்கெட்டுக்கு. ரொம்ப போட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி திக்காக இருக்கும், இப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுனா ஒரு இளநீ ஸ்ட்ரெச்சரில் இருக்குமா, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கிட்டு உளுந்த மாவையும் நான் அரைச்சிட்டேன். இங்கிட்டு கடல் பாசி அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கு. நல்லா கரைஞ்சி வெந்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வெந்த அந்த கடல் பாசியெல்லாம் கரையிறதுக்கு. இந்த திப்பி திப்பியாக இருக்குல்ல, உங்களுக்கு சீக்கிரமாக வேகணும்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம் கடல் பாசியை. இங்கிட்டு பெட்ஷீட்டையும் அப்படி காய போட்டுட்டேன். சைட் பை சைடு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம டைமும் சேவ் ஆகும்ல. கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. சக்கரை வந்துட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன்னா அதனால தான். மில்க் மேட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டோம்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சக்கரை போடுறதா இருந்தால் நீங்கள் சக்கரையும் போட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்லாம் அப்படியே தான் ஊற்றுவேன். போன வருஷம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை சிஸ்டர் வடிகட்டி ஊற்றுங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களா, அதுலேருந்து நான் வடிகட்டி தான் ஊற்றுறது, அதே ஃபாலோ பண்ணிக்கிறது. அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நடுநடுல எதுவுமே இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லாயிருக்கும். முக்கியமானது பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஊற்றணும். அதான் பார்த்திங்கன்னா இந்த பாலோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் கொதிக்கும் போது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, ரோஸ் மில்க் எசன்ஸ் அந்த மாதிரி எது பிடிக்குமோ ஊற்றிக்கலாம். ரோஸ் மில்க்லாம் ஊற்றுறதா இருந்தால் பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சு போயிடுமா, அதனால தான். நட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி போடலை, அப்படியே முழுசாக போட்டுக்கிட்டேன். கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த அது என்ன சொல்கிறது, அந்த நட்ஸ் இருக்கிறத பார்த்து கட் பண்ணிக்கலான்னு. கொஞ்சம் பாதாமு கொஞ்சம் முந்திரி, அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக செட் ஆயிரும். டேஸ்ட் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி நான் தேங்காய் பால்லையும் செஞ்சு போட்டிருக்கேன், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இதை விட சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு உளுந்து வடை சொல்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். நீங்கள் சும்மா ஒரு பேருக்கு கொஞ்சோன்னு போட்டால் போதும். சோடா உப்பும் போட மறந்துட்டேன்னா அன்றைக்கி, நீங்கள் சோடா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது உளுந்த வடை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால தான். இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சுட்டோன்னு வைங்களேன், வடை நல்லா மொறுன்னு இருக்கும். அன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, அப்படியே சுட்டுட்டேன். அப்புறம் அஃப்ரா குட்டிக்கு நான் கொலுசு மாற்றணும்னு சொன்னேன்ல, அதுக்காக பழைய கொலுசெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம
இப்போ என்கிட்ட காசு இல்லை சுத்தமாக. அதனால் எது எது போட முடியுமோ பழசெல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நோம்புக்கு கொஞ்சம் செலவாயிருச்சா, சேலரி வந்து தான் தெரிஞ்சிச்சு எப்படி செலவாச்சுன்னே தெரியலங்க. அது எல்லாருக்குமே அப்படி தான் இல்லை, நோம்பு டைமு ட்ரெஸ் எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொலுசு பார்த்திங்கன்னா அஃபீன் அம்மாவுக்கு முன்னாடியே வாங்கினது, இன்னும் போடலை மேடம், அப்படியே வச்சுருக்கேன். அழகாக இருக்குல்ல. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி சவுண்டாக வருதெல்லாம் நம்ம போட முடியாது. அதனால் இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கேன், பாப்பா போடுற வரைக்கும் போடட்டுன்னு சொல்லிட்டு. இது அஃப்ரீன் அம்மாவோடது. இன்றைக்கி அஃப்ரா குட்டிக்கு தான் நம்ம வாங்க போகிறோம். அஃப்ரீன் அம்மாவுக்கு வளையல் சின்னதாகிடுச்சு, அவளோட வெள்ளி வளையல், அதுவும் நான் மாற்றணும். நான் எப்படி உடச்சு விடுவேன்னா, கையிலலாம் தட்ட மாட்டேன், தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிடுவேன். எடுத்து அப்படியே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். அப்பப்போ கையை வந்துட்டு கொஞ்சம் நனைச்சிக்கிட்டோம்னா உளுந்து வந்துட்டு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம கரண்டி இருக்குதுன்னு வைங்களேன், குழி கரண்டியோ இல்லை சும்மா நார்மலாக இருக்கும்ல, தட்டையாக இருக்கும்ல, அந்த கரண்டி பின்னாடி தண்ணி தடவிட்டு அது மேலேயும் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஹோல் போட்டுட்டோம் அப்படியே நம்ம எண்ணெயில் போடலாம். அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இது ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் இது மாதிரி குட்டி குட்டியாக சுட்டி எடுத்தாச்சு. ஏன்னா சோடா உப்பு போடாததால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. சோடா உப்பு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் இதான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நோம்பு திறக்கலான்னு இருந்தேன். சரி, அம்மா வீட்டில் நோம்பு திறக்க போகிறோம். அம்மா வீட்டுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும்ல. என்ன தான் சொன்னாலும் அம்மா வீடுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மலாம் கிளம்பிடுவோம்ல. அந்த மாதிரி தான் வடையெல்லாம் சுட்டி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புட்டிங்கும் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்களேன். ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குல்ல. கட் பண்ணோடனே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கட் பண்ணி மதியம் ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களை எழுப்பி கிளப்பணும்ல. அப்புறம் குட்டியை எந்திரிச்சிட்டாங்க, அவங்களையும் கிளப்பிட்டு நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். மணி ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சு. அஃபீனத்தாவும் வந்துட்டாங்க. வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த சண்டே ஃபுல்லாக எனக்கு போச்சு. நெக்ஸ்ட்டு சண்டே மோஸ்ட்லி நம்ம இந்த இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறது, சகருக்கு ரெடி பண்ணுறது அதெல்லாம் மோஸ்ட்லி இருக்காதுல்ல. அது நினச்சா ஒரு மாதிரி இருக்குது. சரி போங்க. யார் தூக்கிட்டு போனா? அண்ணாவா? நோன்பு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஆனால் நோன்பு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். இன்றைக்கி அம்மா வீட்டில் என்னென்ன வச்சு நோன்பு திறந்தேன்னு பார்ப்போம். குழிப்பணியாரம் வந்து எங்கள் சின்னம்மா எடுத்த வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அம்மா புதினா சட்னி வச்சுருந்தாங்க. எங்கள் அண்ணிட்டு நான் தேங்காய் சட்னி வச்சு கொஞ்சம் வைங்க அண்ணின்ட்டு பாருங்கள். சில பேர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மச்சின்னு சொன்னால் தெரியாதா, அதனால் அண்ணிட்டு வந்துருச்சு. மச்சிட்ட தேங்காய் சட்னி மட்டும் செய்ய சொன்னேன், தேங்காய் சட்னி செஞ்சுருந்தாங்க. பாயாசம், நோன்பு கஞ்சி, உளுந்த வடை, சமோசா, உளுந்த வடை, சமோசா, பருப்பு வடை, இதெல்லாமே கொஞ்சம் கடையில் வாங்கினது, பருப்பு வடையும் சமோசாவும். அப்படியே சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நோன்பை திறந்து முடிஞ்சிட்டு இந்த குட்டீஸ்க்கு இப்போ கொலுசு வாங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. அப்புறம் குட்டி வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா, வா அலியா நம்ம ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு எப்படி போஸ் கொடுக்குறா பாருங்க. இவங்களுக்கு 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியலை. அந்த கடைக்கு போய் கடையே ஒரு வழி பண்ணிட்டாளுங்க. கடைக்காரே எழுந்திரிச்சு வெளியே போமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனால் இங்கே செட் ஆகலை, அதோட இன்னொரு கடைக்கு வந்திருந்தோம். இந்த கொலுசு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வெள்ளி விற்கிற விலைக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்ரா காலில் போடும்போது அப்படியே கால் நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் நான் எடுத்தேன். எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கொடுக்கல. நான் இருந்த கொலுசு, என்னோடய கொலுசு, அஃப்ரா குட்டியோட கொலுசு, அஃப்ரா குட்டியோட 2 கொலுசு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நான் வாங்கினேனே. மாஷால்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நான் இன்றைக்கி சமைக்கல, ஏன்னா வீட்டுக்கு வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, மணி 9 கிட்ட ஆயிடுச்சு. அம்மா மீனான வச்சுருந்தாங்க, அதே அப்படியே கொஞ்சமாக ஆட்டையை போட்டு வந்தாச்சு. அம்மா இருக்கும்போது என்ன கவலை இருக்குது, கொஞ்சோன்னு போதும், சகருக்கு மட்டும்தானே. அதனால் அப்படியே ஒலை வச்சுட்டு மீனும் அம்மா பெரட்டி வச்சுருந்தாங்க, ஜிலேபி மீனுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சகர் சாப்பாடு. இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.